அன்னைக்கு தன்விக்குருவியோட கிராமத்துல வெயில் காலம் ஆரம்பிச்சிருந்துச்சு. அதனாலயே பறவைகள் எல்லாருமே பயந்து போய் இருந்தாங்க. அப்ப சிச்சு காக்கா சொல்லிச்சு, ஐயோ சாமி, என்னால இந்த வெயில தாங்கவே முடியல. நான் இனிமே இந்த காட்டுல இருக்கிறதா இல்ல. ஐயோ தன்வி, நீயும் இந்த காட்டை விட்டு தயவு செஞ்சு போயிரு. அப்பா, நான் கருகிருவேன் போலயே. சிச்சு, இது உனக்கே ஓவரா இல்லையா? இந்த காட்டை விட்டுட்டு நாம எங்க போறது? இதுதான் நம்மளோட காடு, நம்மளோட வீடு. நீ பாட்டுக்கு வெயில் அடிக்கிறதுக்காக வெளியே போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது. என் பையனும் தான் ரொம்பவே வெயில் அடிக்குதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். சரி, நம்ம வெயில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பாப்போம் அப்படின்னு சோட்டு கிளி சொன்னதுமே பறவைகள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுது. அப்போ மகிக்கழுகு சொல்லிச்சு, ஆமாப்பா, நானும் எத்தனையோ கால வெயிலெல்லாம் தாங்கி இருக்கேன். இந்த வெயில் என்னமோ என்னைய புரட்டி போடுது. அப்பா, தந்தூரி அடுப்புல குடியிருக்கிற மாதிரி இருக்கு. பின்ன சிச்சு சொல்லாமையா இருப்பான்? சிச்சு சொகுசா வளர்ந்தவன் வேற. அவனுக்கு இந்த வெயில் எல்லாம் எப்படி தாங்க முடியும்? ஐயோ, என்னாலையும் தாங்க முடியல. அப்படி மகிக்கழுகு சொன்னதுமே பறவைகள் எல்லாருமே ரொம்பவே சோர்வாயிட்டாங்க. இப்படியே பல நாட்களும் போக ஆரம்பிச்சுது. ஒரு நாள் தன்வி ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி அதுக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. ஐயோ, இந்த காட்டுல இருக்க பறவைகள் எல்லாருக்குமே பைத்தியம் தான் பிடிச்சு போச்சு. வெயில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்காம காட்டை விட்டு போறத பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆத்துக்குள்ளேயே பேசாம நம்ம வீட்டை கட்டி உக்காந்துடலாம் போலயே. சே, இந்த வெயில தாங்கவே முடியல. அப்படி பேசிக்கிட்டே தன்வி குருவி குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு திடீர்னு மண்டையில பல்பு எரிஞ்சுது. அட, இவ்வளவு நாளா கையில வெண்ணெய வச்சுக்கிட்டே நெய் களைஞ்சிருக்கோமே. இந்த ஆறும் இந்த ஆத்துக்கு பக்கத்துல இருக்க புல்லும் எவ்வளவு குளுமையா இருக்கு. இந்த புல்களை எடுத்துட்டு போய் நம்ம ஒரு கூரை வீடு செஞ்சு அதுல வாழ்ந்தோம்னா எப்படி குளுமையா இருக்கும். நம்ம இந்த வீட்டை சீக்கிரமா கட்டி முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவோம். அப்படி தன்வி குருவி தன்னோட வீட்டுக்கு புற்களை எடுத்துட்டு வந்து கூரையும் ஜன்னலும் மேய ஆரம்பிச்சது. அந்த வீடு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு. புஜி, பாத்தியா, நம்ம வீடு பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. இனிமே நம்ம வீடு சில்லுன்னு ஏசி போட்ட மாதிரியே இந்த கோடை கால வெயில இருந்து நம்மள காப்பாத்தும். நமக்கு நல்ல தூக்கமும் வரும். நம்ம வீட்டுல இருக்க எல்லா பொருளுமே நல்ல குள்ளு குள்ளுன்னு இருக்கும். தன்விக்குருவி அப்படி சொன்னதுக்கு புஜ்ஜி குருவி சொல்லிச்சு, அம்மா, நம்ம வீடு ரொம்பவே குளுகுளுன்னு இருக்குதுமா. எனக்கு இப்ப படுத்து தூங்கும் போது ஏதோ குளுகுளு பெட்டிக்குள்ள தூங்குன மாதிரி இருக்குமா. அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ள தூங்குன மாதிரி இருக்குமா. இனிமே நம்ம வீடு எப்பவுமே இப்படியே இருக்கட்டும்மா. நானும் இதை என்னோட நண்பர்களோட பகிர்ந்துக்க போறேம்மா. அவங்களுக்கும் இந்த வழிய சொல்லி கொடுக்குறேன். அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே லூசி புறாவும் சோட்டு கிளியும் அங்க வந்துட்டாங்க. அவங்க இப்படி சொன்னாங்க, தன்வி, உன்னோட வீடு என்ன இவ்வளவு சில்லுன்னு இருக்கு? இது கோடை காலம் மாதிரியே தெரியல. எனக்கு என்னமோ காஷ்மீர்ல இருந்து ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரியே ஃபீலா இருக்கு. அப்பா, இப்படி ஒரு குளிரான வீட்டுக்குள்ள நான் இருந்ததே இல்ல. அதுவும் இந்த கோடை காலத்துல. நாங்களும் இந்த மாதிரியே எங்க வீட்டையும் குளுமையா மாத்த போறோம். அப்பதான் நாங்களும் காஷ்மீர்ல ஆப்பிள்ல நல்லா கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே தூங்க முடியும். உன்னோட வீடு இந்த காட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். லூசி புறா சொன்னதை கேட்டுட்டு சோட்டு கிளி இப்படி சொல்லுச்சு, தன்வி, எனக்கும் இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, இந்த குளுமையில நான் இருக்கிறதுக்கே என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும். உன்னோட வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தன்வி குருவி இப்படி சொல்லுச்சு, லூசி, சோட்டு, இந்த மாதிரியே உங்க வீட்டையும் பச்சை புற்களால நிரப்பி வச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த புற்கள் மேல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரை காய விடாம ஊத்திக்கிட்டே இருக்கணும். அப்பந்தான் அந்த பச்சை புற்கள் இருக்க ஈரமும் காத்தும் சேர்ந்து நமக்கு இந்த ஏசி வீட்டை கொடுக்கும். தன்வி குருவி அப்படி சொன்னதும் லூசி புறாவும் சோட்டு கிளியும் சிச்சு காகத்துக்கிட்ட இத பத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பறந்து போனாங்க. சிச்சுவும் சின்னுவும் வெயில் தாங்க முடியாம தன்னோட வீட்டு மொட்டை மாடியில இருந்து படுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, என்னால முடியலம்மா. நான் ஏற்கனவே கருப்பு. இதுல வேற அடிக்கிற வெயிலுக்கு இருட்டாவே மாறிடுவேன் போல. நான் இருட்டுல இருந்தா நீங்க என்ன கண்டே பிடிக்க முடியாதுமா. லூசி புறாவும் சோட்டுக்கிளியும் அங்க வந்தாங்க. சிச்சு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தன்வி அவ வீட்டை ஏசியா மாத்தி வச்சிருக்கா.
அந்த பச்சை புல்ல இருக்க தண்ணியும் ஈரமும் எவ்வளவு குளுமைய கொடுக்குது தெரியுமா? உன்னோட வீட்டையும் நீ அந்த மாதிரி மாத்திக்கோ. ஆஹா, என்னோட வீடு ஏற்கனவே குளுமையா தான் இருக்கு. நானும் என்னோட பையனும் சும்மா காத்து வாங்கலான்னு மேல வந்தோம். அதை விட என்னால சூப்பரான வீட்டை கட்டி முடிக்க முடியும். பெரிய பச்சை புல்லு வீடாம். அந்த வீட்டுல பாம்பு வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. எதுக்கும் அந்த வீட்டுல பாத்துருங்க. சோட்டுக்கிளி இப்படி சொல்லுச்சு. வீம்புக்கே பேசாத சிச்சு. அந்த வீடு பார்க்க அவ்வளவு அழகாவும் இருக்கு, அவ்வளவு குளுமையாவும் இருக்கு. நாங்களும் எங்களோட வீட்டை அதே புற்களை வச்சு செய்ய போறோம். அந்த புல்ல நான் என்ன புல்லுன்னு இப்பதான் தன்விக்குருவிட்ட கேட்டுட்டு வந்தேன். உனக்கு வேணுமா? சிச்சுக்காக இப்படி சொல்லுச்சு. ஆஹா, அடுத்தவங்க செய்யறத பார்த்து காப்பி பண்றதுல என்ன சந்தோஷம் இருக்கு? அதை விட சூப்பரான புற்களை வச்சு என்னோட வீட்டை நான் கட்டிப்பேன். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. அப்படி சொன்னதும் சோட்டுவும் லூசி புறாவும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. சிச்சுவும் சின்னுவும் இரவு நேரம் ஆனதுமே யாருக்குமே தெரியாம பச்சை புற்களை எடுக்கிறதுக்காக ஆத்து பகுதிக்கு போனாங்க. இது தன்விக்குருவி எடுத்ததை விட கொஞ்சம் வித்தியாசமா இந்த பொருட்கள் இருந்துச்சு. இத பார்த்துட்டு சின்னுக்காக சொல்லுச்சு. அம்மா, நான் தன்வி ஆண்டி வீட்டை பார்த்துட்டு தான் வந்தேன். அந்த வீட்டுல இருக்க புற்கள் வேறம்மா, இந்த புல் வேற மாதிரி இருக்கு. நம்மளும் அதே புற்களை எடுக்கலாமா? இது ஏதோ தெரியாத புற்கள், நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது? சிச்சுக்காக இப்படி சொல்லுச்சு. இங்க பாரு, அறிவாளி மாதிரி பேசாத. எனக்கு தெரியும் எந்த புல்ல எடுத்தா நம்ம வீடு இன்னும் குளுமையா இருக்கும்னு. இப்ப இந்த புல்ல எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல வச்சா அந்த தன்விக்குருவியோட வீடை விட நம்ம வீடு தான் நல்ல குளுமையா இருக்கும். நீ வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம போய் புற்களை எடுத்துட்டு வா. விடியறதுக்குள்ள நம்ம வீட்டை கட்டியாகணும். அப்பதான் அந்த தன்விக்குருவியோட வீடை விட நம்ம வீடு நல்லா இருக்குன்னு மத்தவங்க சொல்லுவாங்க. போ. சிச்சுக்காக அப்படி சொன்னதுமே சின்னுக்காகவும் பக்கத்துல இருக்க பொருட்கள் எல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சது. இரவோட இரவா சிச்சுக்காகவும் சின்னுக்காகவும் சேர்ந்து தங்களோட வீட்டை பொருட்களாலேயே செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த வீடு பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவே இருந்தாலும் அந்த பொருட்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அம்மா, இந்த வீடு நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் குளுமையா தான் இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ நேத்து நைட்டுல இருந்தே என்னோட உடம்புல கொஞ்சம் அரிக்குதுமா. எல்லா இடமும் அரிச்சுக்கிட்டே இருக்குது. சொரிஞ்சு சொரிஞ்சு நான் சிவப்பு கோழியா மாறிடுவேன் போல. என்னால முடியலம்மா, எனக்கு ரொம்ப அரிக்குது. ஏதாவது பண்ணுமா? முடியல. சின்னு, நானும் சொல்ல மறந்துட்டேன்டா. எனக்கும் உடம்பெல்லாம் ரொம்ப அரிக்குது. நேத்துல இருந்தே நான் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். நீ அது சிவப்பு கோழியா மாறுவ, நான் தந்தூரியை மாதிரி மாறிடுவேன் போல. என்னோட ரத்தமே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுடா. என்னால முடியல. வா, நம்ம உடனே போய் ஏதாவது தண்ணிக்குள்ள போய் குதிச்சிடலாம். அப்படி சொல்லிட்டு சிச்சுவும் சின்னுவும் ஆத்துல போய் குளிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எவ்வளவு குளிச்சும் தங்களோட அரிப்பு மட்டும் நிக்கவே இல்ல. அப்ப சிச்சு இப்படி சொல்லுச்சு. சின்னு, உன்னோட பேச்ச நான் கேட்டிருக்கணும். இப்ப அரிப்பு புல்ல எடுத்துட்டு போய் உடம்பெல்லாம் புண்ணானதுதான் நமக்கு மிச்சம். ஐயோ முடியலடா, சொரிஞ்சு சொரிஞ்சே நான் செத்துருவேன் போல. என்னை எப்படியாவது காப்பாத்துடா. நான் எவ்வளவுதான் சொரியிறது, எவ்வளவுதான் குளிக்கிறது, என்னால முடியல சின்னு. ஐயோ ஐயோ எரியுதே, ஐயோ எரியுதே எரியுதே. ஐயோ யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மறுநாள் எதுவுமே நடக்காத மாதிரி சிச்சுக்காகவும் நின்னுட்டு இருந்துச்சு. அப்ப மகி கழுகு சொல்லுச்சு. ஏன் சிச்சு, நம்ம ஊர்ல யாரோ அரிப்பு புல்ல எடுத்து விளையாடி உடம்பு பூரா வீங்கி போய் திரியிறாங்களாம். உனக்கு தெரியுமா? எனக்கு நினைச்சாலே சிரிப்பு சிரிப்பா வருது சிச்சு. அப்ப சோட்டு சொல்லுச்சு. ஐயோ, எந்த விஷயத்தை விட அவங்க ஆத்துலயே குடும்பமா குட்டியா உள்ள போய் தங்கிட்டாங்களாம். ஏன்னா அந்த அரிப்பு அவங்கள அந்த அளவுக்கு பாடுபடுத்தி இருக்கு. இதுக்குதான் மத்தவங்க சொல்றத கேட்கணும். தலகணம் பிடிச்சு போய் ஆடுனா இப்படிதான் இருக்கும். மத்தவங்க நம்மளதான் சொல்றாங்கன்னு தெரிஞ்சதும் சிச்சுக்காகவும் வெக்கத்துல தலங்குனிஞ்சு நில்லுச்சு. இதுக்குதான் சொல்லுவாங்க ஆணவத்துல ஆடக்கூடாது அப்படின்னு. நல்லது யாரு சொன்னாலும் கேட்டுக்கலாம், அதுல தப்பே இல்ல. எந்த ஆணவமும் இல்லாம நமக்குதான் எல்லாமே தெரியும் அப்படின்னும் இல்லாம தன்மையோட எப்பவுமே நடந்துக்கணும். அதுதான் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்பவே நல்லது. பிலாஸ்பூர் அப்படின்ற கிராமத்துல தன்விக்குருவியும் அவளோட பொண்ணு புஜ்ஜிக்குருவியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்கள பாக்குறதுக்கு பட்டணத்துல இருந்து மினிக்கி அப்படின்னு ஒரு காகம் வந்துருந்துச்சு. அது அவங்களோட உறவினர்ல ஒருத்தங்க.
அது ரொம்பவே தற்பெருமை பிடிச்சது. எப்பவுமே பெருமை பீத்திக்கிட்டே இருக்கும். என்ன தன்வி, இப்பெல்லாம் ஊர் பக்கமே வருதில்ல? நானும் வந்தா கூட நீ கண்டுக்கிறதே இல்லையே. அதனாலதான் இப்ப ஒரு 10 நாள் இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். உங்க ஊரு சாப்பாடு வேற ரொம்ப டேஸ்டா இருக்குமா? எனக்கு சாப்பிட்டு பார்க்கணும் போல இருக்கு. அப்படி சொல்லிட்டு மினிக்கி அந்த வீட்டிலேயே தங்குறதுக்கு முடிவு பண்ணுச்சு. அப்ப தன்வி குருவி சொல்லுச்சு, ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. பாப்பாவை பார்த்துட்டு வீட்டிலேயே காட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கனால என்னால ஊர் பக்கம் வந்துட்டு போக முடியல. நீங்க தான் இப்ப பார்க்க வந்திருக்கீங்களே, இதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 10 நாள் என்ன, 15 நாள் கூட இருந்துட்டு போங்க. இந்த ஒரு சாப்பாடு எனக்கு ரொம்பவே நல்லா சமைக்க தெரியும். உங்களுக்கு சமைச்சு போட்டு உங்களை எப்படி நல்லா கவனிச்சுக்கிறதுன்னு நீங்க இருந்து பாருங்க. அப்புறம் ஊர்ல அத்தை மாமா எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? அவங்கள நான் கேட்டேன்னு சொல்லணும். தன்வி குருவி மினிக்கி கிட்ட ஏதோ பேசி சமாளிச்சிருச்சு. மினிக்கி அக்கா, நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க. ரொம்ப அசதியா இருக்கும். இந்த கட்டில்ல கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு விதவிதமா சமைக்கிறதுக்காக நான் கடத்தெருவுக்கு போய் நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வரேன். மாச கடைசி ஆனதுனால வீட்டுல தேவையான பொருட்கள் எதுவுமே இல்ல. நீங்க வேற விதவிதமா கேக்குறீங்க. அதனால பக்கத்து கடைக்கு போனாதான் பொருட்கள் வாங்கிட்டு வர முடியும். நான் இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். அப்படி சொல்லிட்டு தன்வி குருவி கடத்தெருவுக்கு போச்சு. அந்த கடையில நம்ம சிச்சுக்காகந்தான் ரொம்பவே சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது சொல்லுச்சு, ஏய் சோட்டு, உன் கடை பக்கத்துல என் கடை இருக்கிறதுனாலயே கஸ்டமர் வரவே மாட்டேங்கிறாங்க. நீ வேற ஆவாத பொருளை வச்சுக்கிட்டு இருக்க. என்னத்த சொல்றது, யாருக்கிட்ட போய் கேக்குறதுன்னு தெரியல. எப்படியாவது இந்த இடத்துல இருந்து கடையை காலி பண்ண பாரு. அப்படிதான் உன் தரித்திரம் என்ன விட்டு போகும். சிச்சுவும் சோட்டுவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நேரத்திலேயே தன்வி குருவி மாவு வாங்குறதுக்கு கடைக்கு வந்துருச்சு. சிச்சு அக்கா, எங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. உங்க கடையில இருக்கிற எல்லா மாவுலையும் எனக்கு 2 கிலோ கொடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க எல்லா எண்ணெய் கடையில இருந்து நான் எண்ணெய் வாங்க வேண்டி இருக்கு. சரி, நான் போயிட்டு வரதுக்குள்ள நீங்க எனக்கு மாவை பொட்டலம் போட்டு ரெடியா வச்சுக்கோங்க. ஐயோ, நான் வேற பேச்சுவாக்குல இதை மறந்துட்டேன். இதை எல்லாத்துலயும் என்னோட கணக்கை எழுதி வச்சுக்கோங்க. நான் ஒரு மாசத்துக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லா கணக்கையும் முடிச்சு விட்டுடுறேன். வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளி வந்ததுனால என்கிட்ட சுத்தமா பைசா இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்படி சொல்லிட்டு தன்வி குருவி விதவிதமான மாவுல வித்தியாசமான பலகாரங்கள் செஞ்சு மினிக்கி முன்னாடி கொண்டு போய் வச்சுது. மினிக்கி அக்கா, உங்களுக்கு பிடிச்ச எல்லா வகையான பலகாரமும் நான் செஞ்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த ஊர்ல எல்லாருமே விரும்பி செய்யற பண்டங்களா பார்த்து உங்களுக்கு நான் செஞ்சு வச்சிருக்கேன். இதுல ஒண்ணு சாப்பிட்டா கூட இந்த டேஸ்ட் உங்களுக்கு இன்னும் பல வருஷம் கழிச்சும் ஞாபகம் இருக்கும். அதனால சீக்கிரமா இந்த பலகாரங்களை சாப்பிட்டு டேஸ்ட் பாருங்க. தன்வி குருவி அப்படி சொன்னதுக்கு மினிக்கி சொல்லுச்சு, அட போமா, இந்த பலகாரங்கள்லாம் தான் எங்க ஊர்லயே கிடைக்குது. இதை விட நான் இன்னும் பெருசா எதிர்பார்த்தேன். உன்னால இதுதான் முடியுமா? நீயும் உன் பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். உன் பொண்ணுக்கு இந்த சாப்பாடை தான் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கியா? இதெல்லாம் ஒரு சாப்பாடா? சரி, ஏதோ உன்னால முடிஞ்சதை நீ செஞ்சு வச்சுட்ட. எனக்கும் வேற வழி இல்ல. சரி, சாப்பிட்டுட்டு நான் ரொம்ப டயர்டா வேற இருக்கேன். அதனால படுத்து தூங்கணும். மினிக்கி அப்படி சொல்றத கேட்டுட்டு புஜ்ஜி குருவிக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. புஜ்ஜி குருவி இப்படி சொன்னா, அம்மா, வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா நாம என்ன செஞ்சு கொடுக்கறோமோ அதை சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கணும். அதை விட்டுட்டு அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிக்கி ஆண்டி ரொம்ப தான் பண்றாங்கம்மா. நீங்க எதுக்குமா அவங்களுக்கு விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க? எனக்கு பிடிக்கல. தன்வி குருவி இப்படி சொன்னா, புஜ்ஜிமா, யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தேடி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாட்டுல இருந்து மரியாதையில இருந்து எல்லாமே நம்ம கரெக்டா கொடுக்கணும். அதுதான் நம்ம கலாச்சாரமும் பண்பாடும். அவங்க நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. அவங்கள எப்படி நாம அவமானப்படுத்தலாம்? நீயே சொல்லு. தன்வியும் புஜ்ஜியும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே சோட்டுவும் லூசி புறாவும் அங்க வந்தாங்க.
என்ன தன்வி ஆண்டி, நீங்க வாங்கிட்டு போன மாவெல்லாம் பார்க்கும்போது உங்க வீட்டுல தடபுடலான சமையல் போலயே. ஐயோ, உங்க வீட்டுல சமைக்கிறது தெருவெல்லாம் என்ன ஊரெல்லாம் மணக்குதான், ஒரே பேச்சா இருக்கு. லூசி புறா இப்படி சொல்லுச்சு. அட ஆமா தன்வி, நீ சமையல்ல சும்மாவே பின்னுவ. அது மட்டும் இல்லாம ஏதோ விருந்தாளிங்க வந்திருக்காங்களாம், நீ வகை வகையால சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கியா? இன்னும் சாப்பாட்டை எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. முடிஞ்சுனா எனக்கும் கொஞ்சம் தரியா? அட போங்க லூசி அக்கா, நானே அக்கம் பக்கத்துல கடன் வாங்கி சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்தா வந்திருக்கே மினிக்கி, அவங்க வீட்டுக்கு போனா எனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காது. ஆனா என்னோட வீட்டுக்கு வந்துட்டு கால் மேல கால் போட்டு உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. என்னத்த சொல்றது. சரி, நான் போய் அவங்களுக்கு டீ வச்சு கொடுக்கணும். நீங்க பேசிக்கிட்டுங்க, நான் போயிட்டு வரேன். அப்படியே மறுநாள் பொழுதும் விடிய ஆரம்பிச்சுது. லூசி புறா போய் மகி கழுகு கிட்டையும் சிச்சு காக்கத்துக்கிட்டையும் தன்வி குருவிக்கு நடக்கிற கொடுமைகளை பத்தி சொல்லி உதவி செய்யலான்னு கூட்டிட்டு வந்துருந்துச்சு. அவங்க கூடி இப்படி பேசினாங்க. அச்சச்சோ, என்ன லூசி, நீ சொல்றத பார்த்தா தன்வி குருவி ஒரு பெரிய பாதாளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா போலயே. அவளை எப்படியாவது சீக்கிரமா காப்பாத்தி கரை சேர்க்கணுமே. என்ன ஐடியா பண்ணலாம்? சரி, அந்த சாப்பாடுல தானே பிரச்சனை, அந்த சாப்பாட்டுக்கே பிரச்சனையாயிருவோம். அப்படி சொல்லிட்டு சிச்சுக்காகமும் மகி கழுகும் சேர்ந்து சாப்பாட்டுல நிறைய காரத்தை போட ஆரம்பிச்சாங்க. அந்த காரம் எப்படிப்பட்ட காரம் அப்படின்னா கும்பி பாகமே தோத்து போயிரும், அவ்வளவு காரம். வழக்கம் போல தன்வி குருவி மினிக்கி காகத்துக்கு நிறைய வகையான சாப்பாட சமைச்சு வச்சுது. அத பார்த்துட்டு மினிக்கி காகமும் ரொம்பவே குறை சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுச்சு. என்ன தன்வி, வழக்கம் போல அதே சாப்பாடா? இத சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போயிரும் போல. இதுக்கு நான் ஊர்லயே இருந்திருக்கலாம். சரி, சாப்பிடுறேன். அப்படி சொல்லிட்டு மினிக்கிக்காக சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சுது. அது கும்பி பாகம்னு தெரியாம சாப்பிட்ட காகம் ரத்த கண்ணீரே வடிச்சு கதறிக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ தன்வி, உன் வீட்டுக்கு சாப்பிட வந்தேன்றதுக்காக எனக்கு இப்படி காரத்தை போட்டு கொல்ல பாத்தியே. ஐயோ, இந்த சாப்பாட்டை மனுஷன் எப்படி சாப்பிடுவான்? என்ன நீ பழி வாங்குறதுக்காகவே வேணும்னு காரத்தை போட்டிருக்க. ஐயோ முடியலையே, தண்ணி தண்ணி. அப்படி சொல்லிட்டு மினிக்கிக்காகவும் இந்த கிராமமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பட்டணத்துக்கே பறந்து போயிருச்சு. தனக்கு உதவி செஞ்சது தன்னோட நண்பர்கள்னு தெரிஞ்ச தன்வி குருவி மகி கழுகு, சிச்சுக்காகம், லூசி புறா, சோட்டு அப்படின்னு எல்லாருக்குமே தன்னோட நன்றிய தெரிவிச்சது. இதுல இருந்து நாம என்ன நீதியை கத்துக்க போறோம்னா, விருந்தாளிகள் வந்தா அவங்க வேலைய பார்த்துட்டு ஒரு 2 நாள் இருந்தமா சாப்பிட்டமான்னு போகணும். அவங்க எல்லைய தாண்டும் போது நம்மளோட ட்ரீட்மெண்ட் கும்பி பாகமா தான் இருக்கணும்.